க்ளோசிங் unsaved டாக்குமெண்ட். க்ளோசிங் unsaved டாக்குமெண்ட். இப்போ வரைக்கும் நம்ம நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது க்ளோசிங் unsaved டாக்குமெண்ட். அப்போது வந்து என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலை அப்படின்னா, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆப்ஷன் கேட்கும் அப்படின்னா, இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இந்த டயலாக் பாக்ஸில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, வார்னிங் மெசேஜ். ஓகே, என்னென்னா டாக்குமெண்ட் untitled 1 has been modified. Do you want to save your changes or not? நம்ம எடிட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த சேஞ்சஸோடு நம்ம சேவ் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்கும். ஓகேயா, now I give you one demo for that. ஓகே, ஸ்டார்ட் பட்டனுக்கு போயிட்டு ஒரு ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகேயா, எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வேர்ட் டாக்குமெண்ட் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கனால எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. ஓகேயா, ஜஸ்ட் we need to type the informations newly. ஓகே, see here, கொங்கு கல்வி நிலையம். ஓகே, ஸோ கொங்கு கல்வி நிலையம் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஓகேயா, ஸோ இப்போ இது வரைக்கும் நான் எந்த இன்ஃபர்மேஷனும் இதில் சேவ் பண்ணலை, ஐ மீன் இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணலை. see here document 1. ஓகே, எதுவுமே சேவ் பண்ணலை. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ண போகிறேன், சேவ் பண்ணாமே க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது க்ளோஸ் பண்ணுறது பட்டன் எங்கே இருக்குது, கண்ட்ரோல் பட்டனில் கண்ட்ரோல் ஆப்ஷனில் க்ளோஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டாப் ரைட் கார்னர் இந்த ரெட் கலர் இதை. ஓகே, இதை ப்ரெஸ் பண்ணதும் சிஸ்டம் ஆஸ்கிங் சம் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸ்டில் யுவர் அப்ளிகேஷன் நாட் சேவ்டு. ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். ஓகேயா, ஸோ வெயிட்டிங் ஃபார் த மெசேஜ். see here, I given close button. see here, do you want to save the changes to document 1? இந்த டாக்குமெண்ட் 1 இப்போ வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலை, கொங்கு கல்வி நிலையம் டைப் பண்ணியிருக்கீங்க, எதுவும் சேவ் பண்ணலை, சேவ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. ஓகே, இப்போ எஸ் கொடுத்தோன்னா சிஸ்டம் ஆஸ்கிங் வேர் யூ வாண்ட் டு சேவ் த பாத் அண்ட் ஆல். ஓகே, பட் நோனா க்ளோஸ் ஆகிடும். see here, இப்போ நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்ததும் சிஸ்டம் கேட்கும் எந்த ஃபைல் நேம் கொடுக்க போகிறீங்க. see here, எந்த ஃபைல் நேம் கொடுக்க போகிறீங்க, ஃபைல் நேம் இங்கேயும், நம்ம எந்த பாத் செலக்ட் பண்ணுறோமோ அது இங்கேயும் இன்ஃபர்மேஷன் சொல்லும். ஓகே, அதர்வைஸ் இப்போ நான் அது போல் நோ கொடுக்க போகிறேன். இப்போ நோ கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல் க்ளோஸ் ஆகி வந்துடும். ஓகேயா, திஸ் இஸ் கால்ட் அஸ் அ க்ளோசிங் unsaved டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட், opening an existing document. opening an existing document. existing document அப்படின்னாவே கம்பல்சரி நம்ம எங்கேயாவது ஒரு ஃபைல் நேமை சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் சொல்கிறது. இன் ப்ரீவியஸ் சாப்டரில் 2 files I created. the one name is a triple-D, another one triple-H. ஓகே, shall we open now that? ஸோ இதை மினிமைஸ் பண்ணிடுறோம். எங்கே சேவ் பண்ணியிருக்கோன்னா மை கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப்பில், சாரி மை கம்ப்யூட்டரில் D:/H. ஓகே, see here triple-H அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஓப்பனிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். என்ன பாஸ்வேர்டு கொடுத்து ஞாபகம் இருக்கா? கொங்கு STD 11 STD@123. so password changed. okay, password changed means what? maybe kongu or 12 STD@123. இதுவும் இல்லை. அப்போது என்ன ஃபைல் நேம் கொடுத்தோம்? again we check that, maybe kongu KONGU STD@123. இதுவும் இல்லை. ஸோ சம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை கொடுத்தா தான் உள்ளே ஓப்பன் ஆகும். ஓகேயா, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ். தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதுல டைப்பிங் இன் தமிழ் has different method. we having a different method in Tamil. the first one, using Tamil font. so
டைப்பிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதுல we having a different method. Okay, so what are the different method? The first one using Tamil font, second one using Tamil interface. What is that? Using Tamil interface. Using Tamil font அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம செப்பரேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி செப்பரேட் நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போ தமிழ் கம்பன் அண்டு லதா, ஸோ இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த தமிழ் டைப்பிங்குடைய நேம் இருக்குது. ஓகேயா? ஸோ அழகி சாஃப்ட்வேரில் லதா அப்படிங்கிற ஃபாண்ட்டை நம்ம சூஸ் பண்ணோம்னா தமிழ் டைப்பிங் வரும். இது வந்து யூஸிங் தமிழ் ஃபாண்ட் அப்படிங்கிற நேம். another one using Tamil interface. It is a one set of a unique code. It is a intermediate code. Okay, தமிழ் டைப்பிங் ஒரு இடத்துல இருக்கும், நம்ம டைப் பண்ணுறது வேறையாக இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக வேறு லாங்குவேஜ் டு தமிழ் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். Okay, it is called as a using Tamil interface அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா? ஸோ ஹியர் in the first method specific Tamil font are available which has to be downloaded and installed and should be included in the font folder. Okay, after downloaded, which type of the font you selected, you downloaded, that you want to copy from that and put into the font folder in your computer. Okay, yeah, this is one method, but this method has some drawbacks. என்ன இதில் ட்ராபேக்ஸ் இருக்குது? இப்படி பண்ணுறதுனால நம்ம ஒரு சில ட்ராபேக்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. வாட் ஆர் த ட்ராபேக்ஸ்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the user must be aware of the Tamil font. Okay, the user must be aware of the Tamil font. அதாவது நமக்கு தமிழ் டைப்ரைட்டிங் மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நமக்கு தமிழ் டைப்பிங் மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டில் வந்து வெவ்வேறு பிளேசஸில் இருக்கும். இதே போல் தமிழ் டைப்பிங்க்கும் இந்த லெட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்கும். நம்ம பார்க்காம டைப் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போனா அந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தா. ஓகே, செகண்ட் ஒன், the particular font must be available in the system. ஓகே, நம்ம கம்பல்சரியாக அந்த ஃபாண்ட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம தமிழ் டைப்பிங் தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தமிழ் டைப்ரைட்டிங் தெரியணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஐ நோ த தமிழ் டைப் ரைட்டிங், ஆனால் சிஸ்டமில் ஃபாண்ட் இல்லை. இப்போது செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா தமிழ் டைப் ரைட்டிங் தெரியும், ஆனால் சிஸ்டமில் தமிழ் டைப்பிங் இல்லை. ஓகேயா? ஸோ இது ஒரு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். த ஃபாண்ட் பர்டிகுலர் ஃபாண்ட் மஸ்ட் பி அவைலபிள் இன் தி சிஸ்டம். ஓகேயா? அது கண்டிப்பாக நம்ம சிஸ்டமில் இருக்கணும். Third point, it does not support other language including English. அதாவது தமிழ் டைப்பிங் பண்ணும்போது இந்த தமிழ் டைப்பிங்குள்ள நம்ம டைப் பண்ணும்போது வேற எந்த லாங்குவேஜையும் நம்மளால இன்க்ளூட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் டைப் பண்ணும்போது இடையில அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது வேர்டு தமிழ் வேர்டு டைப் பண்ண முடியுமா? முடியாது. லைக் தட் சேம் இன் when you are typing in Tamil font, Tamil letter, Tamil language, you can't able to add any other languages like Hindi or any Malayalam, whatever it is. Okay, this is another one drawback of the Tamil typewriting informations. Next one, the computer accepts character as symbols, not a language. Okay, இந்த தமிழ் டைப்ரைட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது, தமிழ் டைப்ரைட்டிங் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிள்ஸ் தான். இ அப்படிங்கிறது எல்லாமே இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிள்ஸ் ஒன்லி, நாட் அ லாங்குவேஜ். ஓகேயா? சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ லாங்குவேஜ். ஓகே, த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இட் இஸ் not portable. That is, if the document sent it to another computer, if the same font is not available in the particular computer meant, it is recognized as symbol, not as original character. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சிஸ்டமில் அந்த பர்டிகுலர் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம டைப்பிங் முடிச்சிட்டோம். இதே டாக்குமெண்ட்டை இன்னொருத்தருக்கு இமெயில் அனுப்புகிறோம் இல்லை வாட்ஸ்அப் அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்க மொபைல்லையும் அதே ஃபாண்ட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அதர்வைஸ் இட் இஸ் லுக் லைக் சம் சிம்பிள்ஸ். ஓகே, இட் இஸ் அ ஒரிஜினல் கேரக்டர். ஒரு ரவுண்டாக ஒரு சின்ன சிம்பிள் மாதிரி இருக்கும். ஓகேயா? திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் த drawbacks of the computer language.
ஸோ இப்படி நம்ம ஒரு நிறைய ட்ராபேக்ஸை பார்த்தோம் இல்லையா. இந்த ட்ராபேக்ஸை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் we created another one method. that method is called a unique code method. ஓகே, யூனிக் கோட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த செகண்ட் மெத்தட் என்ன சொல்கிறோம், யூனிக் கோட் மெத்தட். தட் இஸ் கால்ட் அஸ் அ இன்டர்ஃபேஸ். the first one what தமிழ் ஃபாண்ட் யூசிங் ஃபாண்ட், another one using Tamil interface அப்படிங்கிற மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. To overcome the drawbacks in the first method, the interface method provides the following some advantages. What are the advantages? They are given. Okay, the first one, it follows Unicode technique. What is that? Unicode technique. அதாவது யூனிகோட் டெக்னிக்னா என்ன, எங்கே போனீங்கனாலும் இது சேஞ்சஸாக இருக்கும். தமிழுக்கு ஒரு குறிப்பிட்ட யூனிகோடு, ஓகே. ஸோ இங்கிலீஷ்க்கு ஒரு யூனிகோடு, ஹிந்திக்கு ஒரு யூனிகோடு, ஓகேயா. ஸோ இந்த இன்டர்ஃபேஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஹென்ஸ் த நாலேஜ் ஆஃப் த தமிழ் டைப்பிங் இஸ் நாட் நெசசரி. இந்த யூனிகோட் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். யூ நோ நீட் டு நோ அபவுட் த தமிழ் டைப் ரைட்டிங் மெத்தட்ஸ். ஓகே, தட் ஒன். செகண்ட் ஒன், இட் இஸ் ஈஸி டு டைப் டாக்குமெண்ட் இன் தமிழ் இன் எனி வேர்ட் ப்ராசஸர். ஓகே, இனி எனி வேர்ட் ப்ராசஸரில் நம்மளால் தமிழ் டைப் ரைட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, இட் இஸ் ஈஸி டு டைப் த டாக்குமெண்ட் இன் தமிழ். Next one, some of the following unique fonts like Arial code. Okay, Arial Unicode, Arial Unicode. Some of the Unicode fonts are like that, Arial Unicode. அதாவது நம்ம தமிழ் டைப்ரைட்டிங் ஃபாண்ட்ல, தமிழ் டைப்ரைட்டிங் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில் ஏரியல், மோனோடைப் கிரைசிவா, டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் ஃபாண்ட் நேம் இருக்குல்ல. இட் இஸ் லைக் தட். This is also one of the Unicode is one of the name. When you selected the particular name means when you started the typing, then automatically your information is converted to the your Tamil language. Supports all the Indian languages including Tamil and English using respective language interface. Okay, this is the another one advantages. We having a three advantages. First one, created a Unicode technique. Second one, easy to type document in Tamil. Third one is a unique font like a Arial code. Support all the Indian languages. Okay, next one, download and install Tamil typing interface. Download and install Tamil typing interface. நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறது அப்படின்னு சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, மெனி தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸஸ் ஆர் அவைலபிள். அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ முரசு அப்படின்னு சொல்லி ஒரு நேம் சொல்லியிருக்காங்க. திஸ் முரசு நேம் இஸ் அ ஃபாண்ட் நேம். இட் இஸ் அ எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தமிழ். ஓகே, வி கேன் டவுன்லோட் ஃப்ரம் த இன்டர்நெட் த முரசு font and we can copy to your computer font folder, paste them in, automatically your Tamil typing is started. Another one, NHM writer. What is that? NHM writer. This is also another one Tamil typing interface. Okay, this is universal to all Indian language. Murasu is one of the special typing font for Tamil. Okay, exclusive for Tamil. But NHM writer na all Indian languages. எத்தனை இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்குது, இந்தியாவில் எத்தனை லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க, எல்லாத்தையும் நம்மளால் டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேயா, டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால்டு முரசு இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த வெப்பேஜுக்கு போய்டும். வெப்பேஜிலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இந்த ரெண்டையும். ஓகே, முரசு ஃபார் தமிழ் அண்ட் NHM ஃபார் த இந்தியன் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் ஒன், editing a document. Okay, once a document is typed, it can be edited in many ways. நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஒன்று புதுசாக என்ன இன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணுவோம், அல்லது என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஃபர்மேஷன் டெலிட் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஆப்ரேஷன் தான் இப்படி இருந்தால் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் எடிட் அப்படிங்கிறது. ஓகேயா, ஸோ இதுக்கு கீபோர்டில் என்னென்ன கீ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஒன் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் அ பேக்ஸ்பேஸ் கீ. ஓகே, one of the key is called a backspace key. Another one, delete key. One is backspace key, another one is delete key. Backspace key used to delete a character or a word from the right side to left side when your cursor is blinking the place. Okay, this is the one method. And delete key is while you are during delete time, from the left side to right side, what are the characters or words or sentence is there, that will be delete. Okay, this is the difference between backspace and delete.